ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். எல்லாருக்கும் தெரியும் ஐபிஎல் 2024க்கு அப்புறம் ஒரு மெகா ஆக்ஷன் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் எஸ்ஏ T20 லீக் நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் சிஎஸ்கே மற்றும் ஜேஎஸ்கேவோட கோச்சான ஸ்டீபன் ஃபிளமிங் கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, செய்தியாளர் ஒருவர் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, சிஎஸ்கேவோட அவர் நெக்ஸ்ட் கேப்டன் யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ஸ்டீபன் ஃபிளமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தோனி இந்த வருஷம் வெறும் இம்பாக்ட் பிளேயர் தான் செயல்பட போறாரு. அதை தவிர்த்து அவருக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ரோலா இருக்காது. அவருடைய வேலை ஃபீல்டு செட் பண்றதும் பவுலரை ரொட்டேட் பண்றதும் தான். ஸோ இந்த வருஷம் நம்ம அவரை பேட்டிங்ல அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுன்னு நல்லாவே தெரியுது. ஸோ சிஎஸ்கேவோட கேப்டன் யாரா இருப்பா அப்படிங்கிற கேள்விதான் நமக்குள்ளே எழுது. நெக்ஸ்ட் கேப்டனுக்கு போட்டியா ஜடேஜா, ருத்துராஜ் மற்றும் ரகானே 3 பேர் போட்டியில் இருக்காங்க. அதுல ஜடேஜா ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, சரியா ஒர்க் ஆகல அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். மறுபடியும் கேப்டன்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பட் இப்ப ரேஸ்ல இருக்கிறது யார் அப்படின்னா ருத்துராஜும் ரகானேவும் தான். இவங்க 2 பேர்ல ருத்துராஜுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு யங் கேப்டனை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல அவங்க தீவிரமா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். மற்ற எல்லாருமே அதை தான் எதிர்பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ மேபி அடுத்த வருஷம் நடக்கிற மெகா ஆக்ஷன்ல கண்டிப்பா 2025ல ருத்துராஜ் கேப்டனா செயல்படுவார் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மேபி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல போறதுக்கான சான்ஸ் இருக்கிற பட்சத்துல மேபி ரகானேவும் கேப்டன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. ஸோ அந்த வகையில மேபி ரகானேவா ருத்துராஜா அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் இப்போ ஆடியன்ஸ்குள்ள போயிட்டு இருக்கு. ஸ்டீஃபன் பிளமிங்கும் இதைத்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரியான கிரிக்கெட் அண்ட் சினிமா அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம கிசா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.